ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆந்திராவில் ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த ரொம்ப கொடூரமான விஷயம். 2.5 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு நிலைமை தெரியுமா? அந்த குழந்தை ஃபோட்டோ நான் வைக்கிறேன். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒங்கோலு, ஊர் பேர் ஒங்கோலு. அது ஒரு சின்ன கிராமத்தில் அந்த குழந்தை இருக்கிற இடம். பால்வாடிக்கு அமுச்சு விட்டாங்களாம். 9:30க்கு அமுச்சாங்களாம் காலையில். அந்த குழந்தை நல்லா கொஞ்ச நேரம் உக்காந்து விளையாட்டு ஒரு 11:30க்கு கிளம்பிச்சான் குழந்தை பால்வாடியிலேருந்து. அங்கே பால்வாடி டீச்சர் பார்க்க காணோம். அந்த டீச்சர் பார்க்காம சரி குழந்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கணும் அமைதியாக இருந்துட்டாங்களாம். அது எப்படிங்க இருப்பாங்க? சரி 11:30க்கு போச்சல்ல, நீங்கள் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் குழந்தை வந்துச்சான்னு. குழந்தை வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களாண்ணா குழந்தை செத்து போயிட்டு இருக்குது. அந்த குழந்தை எப்படி செத்துச்சு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. 11:30 மணிக்கு அந்த குழந்தை நடந்து போன இடம் வந்து பால்வாடியிலேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கான். குழந்தையோட வயசு 2.5 வயசு தாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பையன், அந்த 2.5 வயசு குழந்தை. 2வது 45 நாள் கை குழந்தைங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்கூலில் பசங்களை டீச்சருங்களை நம்பி தாங்க அனுப்புகிறோம் நாங்கள். டீச்சர்ஸுங்களாம் இந்த மாதிரி பண்ணால் அப்போ எப்படிங்க அந்த உலகத்தில்? சின்ன குழந்தைக்கு இது இல்லையே. அந்த குழந்தை சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அது எப்படி தான் செத்துருச்சுன்னு தெரியல. ஆனால் 8ஆம் தேதி போச்சாங்க. 8ஆம் தேதி கேஸ் கொடுத்தா 8, 9, 10ங்க. 10ஆம் தேதி கண்டுபிடிக்கிறாங்களாம். அது என்னங்க நியாயம்? ஒரு நாள் இல்லையாண்ணா, ஒரு நாள். சே, ஐயோ, அந்த குழந்தை பெற்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா? ஆனால் சொல்லவே முடியலைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பெரியவங்களுக்கு சண்டை. சப்போஸ் இந்த மாதிரி ஒத்தா ஓரகத்திங்க ஒரு வீட்டில் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. 5 வயசு பாப்பா சித்தி உங்க கூட நான் வரேன்னு சொல்லிட்டு உங்க கூட வந்திருக்குது. அவங்க கூட போனதுக்கு அந்த பாப்பாவை பாத்ரூமில் வச்சு கை தார்த்து சாவடிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பெரியவங்களே பண்ணியிருக்கலாங்க. குழந்தை என்னங்க பண்ணிச்சு? வாயில்லாத குழந்தைங்க உஷாராக பார்த்துக்கணுங்க. நம்ம தான் சின்ன வயசில் பால்வாடிக்கு அனுப்புறது நம்ம தப்பு தான். 2.5 வயசில் என்னங்க பால்வாடிக்கு அனுப்பணும்? வேணாங்க. 2.5 வயசு குழந்தைய பால்வாடிக்கு அனுப்பாதீங்க. கரெக்டாக 4 வயசு ஆகட்டும், 5 வயசு ஆகட்டும், ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. தயவு செஞ்சு குழந்தைங்கள பத்திரமா பார்த்துங்க.